அந்த மழை வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல. இதுவரை 47 வருஷத்துல பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. படத்தை ஒட்டி கொடுப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில் சென்னையில் பெய்த மழை குறித்து அடுக்கடுக்காக பொய் பேசி ஆதாரத்துடன் வசமாக சிக்கியுள்ளார். இந்த காணொலியினை இணையவாசிகள் பகிர்ந்து ரூபாய் 4000 கோடியை ஆட்டையை போட்டது மட்டுமல்லாமல் பொய்யா அடுக்கி விடுறாரே தலைவர் என்று விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அதாவது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தீவிர புயலின் காரணமாக கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கை வெளியிட்டிருந்தது தமிழ்நாடு வானிலை மையம். இது பெரிய எச்சரிக்கை இல்லை என்பதை போலவே ஸ்டாலின் அவர்கள் தற்போது பேசியுள்ளார். மேலும் சென்னையில் மழையால் மக்களின் வீடுகள் தண்ணீரில் மூழ்கி பொதுமக்கள் கடும் மின்னல்களை சந்தித்த போது அனைவருமே முதலமைச்சர் கூறிய ரூபாய் 4000 கோடி வடிகால் பேக்கேஜ் என்னவாயிற்று என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பி இருந்தனர். மழை பெய்தால் சென்னையை தண்ணீரிலிருந்து காப்பாற்றவே ரூபாய் 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்து முடித்திருப்பதாக மழை பெய்வதற்கும் ஒரு சில தினங்களுக்கு முன்புதான் திமுகவினர் கூறியிருந்தனர். ஆனால் மழை பெய்து சென்னை வெள்ளக்காடாக மாறியதிலிருந்தே இவர்களின் 4000 கோடி பேக்கேஜ் எப்படி பயனளித்துள்ளது என்பதை அனைவரும் கண்டனர். இதனை குறித்து கேள்வி எழுப்பியதும் 47 வருடத்தில் பார்க்காத அளவு கனமழை கொட்டி தீர்த்தது சென்னையில். அதனால்தான் இத்தனை பாதிப்புகள் என்று திசை திருப்பும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். பின்பு 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது பெய்த மழையை விட இந்த ஆண்டு பெய்த மழை அளவு குறைவு என வானிலை மையமே தகவலை வெளியிட்டு திமுகவினரின் பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்தி இருந்தது. திமுகவினர் சொல்வதை எதையும் செய்ய மாட்டார்கள், பொய் மட்டுமே சகஜமாக பேசி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்பதை இந்த மழையால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டதிலிருந்து பாடமாக அனைவரும் புரிந்துவிட்டனர் என்று அரசியல் பார்வையாளர்கள் தரப்பில் பேசப்பட்டு வருகிறது.